அரசு ஊழியர்களுக்கு மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு. என்னென்று சொல்லச் சொன்னால், அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே ரூபாய் 30 லட்சம் வரையிலான கடனை வழங்குவதற்கு தற்போது அரசு தீர்மானித்திருப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அத்தோடு அரசாங்கம் 4% வட்டியை தான் அது கேட்கும் என்றும் சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்ல, பல்வேறு வகைகளில் வீடுகள் பாதைகளை நிர்மாணிக்கிறதற்கு தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்களுக்கும் ஒரு கடனுதவி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சலுகை அடிப்படையில் கடன் வழங்க 96 மில்லியன் ஒதுக்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, கிராமிய இளைஞர்களுக்கும் தமது திட்டங்களை முன்வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வங்கிகளினூடாக கைத்தொழில்களுக்கு கடன் வழங்க ஆலோசனை வழங்கப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னென்றால் 73,000 பேரை அரசு சேவைக்கு உள்வாங்குவதற்கு அனுமதி கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 23,000 பேர் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேவேளை போலீசிற்கும் 10,000 பேரை இணைத்துக் கொள்வதற்கு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் பொருளாதார வெற்றியை கிராமங்கள் வரை விஸ்தரிக்க பல்வேறு வகையான திட்டங்கள் எல்லாம் அரசினால் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும். வறுமை என்பது சமூக அவலமாகும். பொருளாதாரத்தின் நன்மைகள் மக்களை சென்றடைய வேண்டும். அதை விட அரசு ஊழியர்களுக்கு இந்த வருட சம்பள அதிகரிப்பு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக 11 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அனுர் அரசு தற்போது ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது.